ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் திக் சேனல். இது வரைக்கும் நான் சமையல் பண்ணி வீடியோ போட்டது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் சமையலுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சமையலுக்கு முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ½ நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம செஞ்சோம்னா கேஸ் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பாருங்கள். பாப்பா சிக்கன் கேட்டால், அதனால் அவங்க அப்பா சிக்கனும் வாங்கிட்டு வந்தார், மட்டனும் வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் மட்டன் தான் எடுத்தோம். பாப்பா எனக்கு சிக்கன் 65 வேணும்னு கேட்டிருந்தா. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தார், போன்லெஸ்ஸு. பாப்பாவுக்கு சிக்கன் 65 செய்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது நான் இப்போ செய்ய மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அவளுக்கு செஞ்சு தருவேன். மட்டனுக்கு பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். எலும்பு வாங்கிட்டு வர சொன்னேன். கிரேவி செய்யும்போது இந்த எலும்பும் கறியும் ஒன்றா போட்டு தான் செய்வேன். ஈரல் சுவரட்டி போட்டு பெரட்டி வச்சுட்டேன். பாருங்கள், கொத்தமல்லி தலையும் நறுக்கி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்யணும். மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு இப்படி தான் எடுத்துப்பேன். இப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மட்டன் குழம்புக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் ஃப்ரைக்கு பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருள் பாருங்கள். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது மட்டும் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. குழம்புல போடுறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி. அப்புறம் எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு வச்சாங்கன்னா கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டு கறிக்குழம்பு வைப்பாங்க. இவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாயில் பண்ணி வச்சுட்டேன். கறிக்குழம்பு வச்சுட்டு அது கொஞ்சம் தனியாக எடுத்து கடலைப்பருப்பு போட்டு எனக்குன்னு தனியாக குழம்பு வச்சுப்பேன். அவங்களாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நமக்கு மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டு கறி குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்க, எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் நான் கறி குழம்பு வைக்கிற ரெசிபி நான் முன்னாடியே உங்களுக்கு போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் குழம்பு வைங்க. அந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு இங்கே பாருங்கள் வச்சாச்சா. இதில் என்ன பண்ணுங்கள், கடலைப்பருப்பு ஒரு 3/4 வேக்காடாக அவிச்சுக்கோங்க, ரொம்பலாம் அவிக்காதீங்க. இதில் போட்டுருங்க, அவ்வளோதான். சூப்பரான கடலைப்பருப்பு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் பிடிக்கலை. சரி, பிடிக்காதவங்கள நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. அதனால் நான் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், கடலைப்பருப்பு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். கடலைப்பருப்பு போட்டு யார் யார் வீட்டில் குழம்பு வைப்பீங்க? எல்லாருமே வாய்வுன்னு சாப்பிட மாட்டாங்க. வாய்வு தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. என்னைக்காக தானே நம்ம சாப்பிட்றோம், அடிக்கடி சாப்பிட மாட்டோம்ல. இதாங்க கடலைப்பருப்பு போட்ட கறி குழம்பு. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. முன்னாடிலாம் அதிலே போட்டு செய்வேன். செஞ்சால் ரொம்ப குழஞ்சி போயிடுது, கடலைப்பருப்பே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணால் தனியாக பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கறி குழம்புல சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.